செம்மரத்தை பொறுத்தவரை எப்படின்னா பெரும்பாலும் ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய மரம். பொதுவாகவே செத்து பழைக்கும்பா டை பேக்னு சொல்லுவோம். தாகும் பழைக்கும். தண்டு பயில வந்து சத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடி பிடிக்கிற காட்டில் வளர்றதுனால அப்படி தகவமைப்பு அப்படி. அதே மாதிரி செம்மரத்தில் இன்னும் முக்கியமானது கிளைகளை வந்து கவாத்து பண்றது. கிளைகளை கவாத்துனா அது புதர் மாதிரி தான் வரும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா? எது தண்டு எது வந்து நமக்கு கிளைன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மரத்தை பொறுத்தவரையில கிளையில வந்து வரும்போதே ரெண்டாத்தான் வரும். இப்போ பாருங்க, இதுதான் குருத்து. இந்த குருத்தை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இந்த மரம் வரும்போதே இப்படித்தான் வரும். ரெண்டு வரும். குருத்து ரெண்டா பிரிஞ்சு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ரெண்டா, அதுக்கு கீழே பாருங்க ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு தண்டு தான் கொண்டு வர சொல்றோம். அப்போ கண்டிப்பா கிளையில ரெண்டா பிரிகிறதுல எந்த கிளை நல்லா வருதோ அதை பார்த்து வெட்டி விடும். இப்போ இதில் பாருங்க, முதல்ல அடிக்கலையை முதல்ல வெட்டுங்க. அடிக்கலை வெட்டுங்க. இதை வெட்டியாச்சு. இதை வெட்டி முடிச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டு போய் ரெண்டு பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒன்று நல்லா வளர்ச்சி இருக்கும், ஒன்று வளர்ச்சி இருக்காது. அப்போ எது வளர்ச்சி இல்லாமல் நேராக சூரியன் எது நேராக பார்க்குதோ அந்த கிளை தான் நமக்கு மகசூல் தர கிளை. அதையும் பார்த்தீங்கன்னா தண்டு பகுதியை ஒட்டி வெட்டி விட்டுருங்க. எந்த மரத்துலையும் இலையை வெட்டி விடக்கூடாது. தேக்கு மரத்துலேயும் அப்படித்தான் இலை இருக்கணும். இலை வந்து உணவு உற்பத்தி இலை இருக்கணும். இப்போ இது வந்துருச்சு. இன்னொரு வளர்ச்சி வரும்போது இது ரெண்டா பிரியும். இது ஏற்கனவே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி பிரியும், வளர்ச்சி வரும்போது பிரியும். அப்போ பார்த்து ரெண்டா வெட்டி எவ்வளோ உயரத்துக்கு சார் வெட்டுறதுன்னு கேட்பாங்க. 12 அடிக்கு வெட்டும். அப்படி வெட்டி கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் மகசூல் கிடைக்கும். இல்லாட்டி என்ன ஆகும், அங்கே பாருங்க பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி மரத்தில் கிளை பாருங்க, தண்டு பெருசாக இருக்குது, கிளை கம்மியாக இருக்குது. இதில் வந்து நம்ம இது வரைக்கும் கிளையை வெட்டி வெட்டலாம். இந்த கிளையை வெட்டி விடு. இப்போ இதுக்கு மேலே வெட்ட வேணும் கேட்பாங்க. இந்த ரெண்டு கிளையை வேணால் வெட்டி விடலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதை வெட்டி விடலாம். வெட்டி விட்டிங்கன்னா மழை வந்து இந்த மாதிரி தண்டு பகுதி ஒரு உருட்டான தண்டு பகுதி நமக்கு கிடைக்கும். அப்போ தான் செம்மரம் வந்து நமக்கு பிரயோஜனப்படும்.